அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான பொங்கல் ஆஃபர் டீட்டெயில்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம் நம்முடைய சேனலில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக்ஸுக்கான அப்டேட், இம்பார்ட்டன்ட் அப்டேட் சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அதிகமான புக்ஸுக்கு ஆஃபர் கண்டிப்பாக தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சார் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமா, 8 புக் அவைலபிள் பண்ணித்தாங்க, 5 புக்ஸ் அவைலபிள் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான், யாரெல்லாம் கேட்டிருந்தீங்களோ உங்களுக்கு தான் இந்த அப்டேட், பார்த்துக்கோங்க. அண்ட் கிளாஸ் டெஸ்ட் சீரியஸ் பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய அதியமான் டீம் ஆப்பை மறக்காமல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் அந்த அப்டேட் வரும். சரிங்களா? அந்த வீடியோவை முழுசாக பார்த்துக்கோங்க. அப்புறம் கால் பண்ணாதீங்க, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ண முடியாது. இன்றைக்கும் கொஞ்சம் ஒர்க் அதிகம், அதுக்கப்புறம் பொங்கல் ஹாலிடேஸும் வருது. அதனால் நான் சொல்கிற விஷயங்களை தெளிவாக கேட்டு அதன்படி நீங்கள் ப்ராசஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், எங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே போல் ஏதாவது டவுட் இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணிடுறோம். இன்றைக்கி நாளைக்கு கால் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுறோம் முடிஞ்ச வரைக்கும். ஆனால் பட் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து கால் பண்ணிங்க அப்படின்னா கால் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. பார்த்துட்டிங்க அப்படின்னா அதையும் முன்னாடியே சொல்லிடுறேன். ரொம்ப ஏதாவது உங்களுக்கு புரியலனா மட்டும் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டு உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய டைம் இந்த புக்ஸை பற்றிலாம் சொல்லியிருக்கோம், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், புக் ரிவ்யூவும் போட்டிருக்கோம். அதெல்லாமே பார்த்துக்கோங்க. என்னென்ன புக் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து யூனிட் 8க்கான புக் பார்ட் 1, பார்ட் 2, தொகுதி 1, தொகுதி 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 புக்கு போட்டிருக்கோம். ஸோ இது அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருந்தோம். இப்போ இந்த புக்கு ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு ஆஃபர் இல்லை, என்ன ப்ரைஸ் அதை தான் வந்து வாங்க போகிறோம். ஓகே, ஏற்கனவே நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிடுறோம். இப்போ வந்து மற்ற புக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மீடியம் புக்கில் வந்து இந்த இந்தியாவின் வரலாறும் பண்பாடும், இந்திய ஆட்சியல், இந்திய தேசிய இயக்கம், இந்திய பொருளாதாரம், இந்திய புவியியல். ஓகே, ஸோ இந்த புக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டாக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இதுக்கான புத்தகங்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு வந்து ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷனும் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா? ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் இப்போது 2 டேஸ்க்கு வந்து இந்த வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய வரலாறு, இந்திய ஆட்சியல், இந்திய தேசிய இயக்கம், இந்த 3 புக்கும் ஸ்டாக்கில். இதுதான் பிரிண்டிங் வந்து போகுது. ஸோ இது வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 15 to 20 டேஸ், இந்த மந்த் எண்டுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு முன்னாடியே வேணும், ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இப்போது இந்த புக்ஸுக்கு வந்து ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கலாம். முன்பதிவு செய்து கொண்டு நீங்கள் பே பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியில் புக்ஸ் வந்து அனுப்பிச்சிருவோம். சரிங்களா? இல்லை சார் எனக்கு புக்கு வந்தால் அதுக்கப்புறம் நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறவங்க அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் இப்போ பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபர் ப்ரைஸில் பண்ணித்தரோம். சரிங்களா? ஸோ அதையும் நான் வந்து முன்னாடியே சொல்லிடுறேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸ் புக் இருக்குது. சயின்ஸ் புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஆஃபரில் தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உயிரியல், இயற்பியல், வேதியியல். ஸோ இந்த 5 புத்தகம், இந்த 3 புத்தகம், அது இல்லாமல் யூனிட் 8க்கு வந்து ஒரு 2 புக்கு. சரிங்களா? ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு புக் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ண முடியும். இதே தான் வந்து இங்கிலீஷ் மீடியத்துலையும் சயின்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் அவைலபிளாக இருக்குது. அதே போல் இந்த சோஷியல் சயின்ஸ் புக்கு SRT 5 புக்ஸ் இங்கிலீஷ் மீடியத்துலையும் அது அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷ் மீடியத்தில் இந்த 8 புத்தகங்களும் அவைலபிளாக இருக்குது. தமிழ் மீடியத்தில் மட்டும்தான் இல்லை. தமிழ் மீடியத்துக்கு தான் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்குகிறோம். இங்கிலீஷ் மீடியம் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி பண்ண முடியாது, நாளைக்கும் பண்ண முடியாது. பொங்கல் முடிஞ்சு உங்களுக்கு எப்போ பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டே, அடுத்த மண்டே தான் வந்து பண்ணுவோம். ஓகே, அடுத்த மண்டே உங்களுக்கு புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். அண்ட் தமிழ் மீடியம் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு, ஏன்னா அந்த புக்ஸ்லாம் இல்லை இல்லையா, வந்ததுக்கப்புறம் தான் அனுப்பணும். பிரிண்டிங் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த மாதம் கடைசிக்குள்ளே அனுப்புறதுக்கு முயற்சிக்கிறோம். ஸோ ஏற்கனவே யூனிட் 8 சொல்லியிருந்தோம் 20ஆம் தேதிக்கு மேலே அனுப்புகிறோன்னு சொல்லிட்டு. பட் இப்போ முன்னாடி அனுப்புறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நம்பி ஆர்டர் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியும் அவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோம். பொங்கல் ஹாலிடேஸ் இதெல்லாம் வந்து போகட்டும். சரிங்களா? அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து எப்படி வந்து ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். பண்ணுறவங்களுக்கு கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து 2 கொடுத்துருப்போம். சரிங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து 2 அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபார்மில் தான் நீங்கள் போயிட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒன்று வெப்சைட்டில் போயிட்டு பார்த்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுடைய athiyaman.com வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கும் இதே ப்ரைஸில் வந்து நீங்கள் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் புக்ஸை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். தமிழ் மீடியத்தில் பண்ண முடியாது, அதை ஃபார்மில் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே, தமிழ் மீடியம் ஃபார்மில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃபார்மில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது, எதுக்கு எந்த ப்ரைஸ் அப்படின்னு இருக்குது, எவ்வளோ நாளைக்கு வந்து இந்த டிஸ்கவுண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி, இன்னையிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் இந்த ஆஃபர் ப்ரைஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஏற்கனவே தீபாவளி டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணி கொடுத்துருந்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இப்பயும் வந்து பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். ஓகே, பார்த்துட்டு இதில் என்ன ப்ரைஸ் இருக்கோ, உங்களுக்கு என்ன புக்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கிலீஷ் மீடியத்துக்கு அதே மாதிரி ஃபார்ம் இருக்கும்.
அண்ட் இல்லை வெப்சைட்டில் வாங்குறவங்க நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் புக்ஸை வந்து டைரெக்டாக வெப்சைட்லேயும் வந்து வாங்கிக்கலாம். என்ன புக்ஸ் வேணுமோ செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். யூனிட் 8 வாங்குறதா இருந்தாலும் வெப்சைட்டில் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இங்கிலீஷ் மீடியம் 8 புக்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். 5 புக்ஸாகவும் செட் ஆஃப் 5 புக்ஸும் போட்டிருப்போம், அதையும் வந்து அப்படின்னா வெப்சைட்டில் வாங்கிக்கலாம். சயின்ஸ் புக்கையும் வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அது வந்து அடுத்த வாரத்தில் அனுப்பிச்சிரும். தமிழ் மீடியம் மட்டும் உங்களுக்கு 15 to 20 days ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இது வந்து ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் தமிழ் மீடியத்துக்கு எடுக்கிறோம். ஓகே, ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இப்போ வாங்கிக்கோங்க. இல்லை புக்ஸ் வந்ததுக்கப்புறம் வாங்குறவங்கன்ற வாங்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது தேவைப்பட்டாலும் உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸை. என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க, கூகுள் பே நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய இமெயில் அட்ரஸ், உங்களுடைய நேம், ஃபோன் நம்பர் ஃபில் பண்ணுங்கள். ஓகே, தமிழ் மீடியம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இது. இங்கிலீஷ் மீடியத்துக்கு இதே தான். உங்களுக்கு எப்போ வந்து என்ன புக்கு வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து 5 புக்ஸ் சயின்ஸ் புக்கு மட்டும் பண்ணிங்கன்னா இம்மிடியேட்டாக அனுப்பிச்சிருவோம். 5 புக்ஸ் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீ ஆர்டர் அது வந்து நீங்கள் பண்ணலாம். அதுக்கு என்ன ப்ரைஸ் வந்து மேலே கொடுத்துருக்கணும், அந்த ப்ரைஸ் நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதே போல் 8 புக்ஸ் ஃப்ரீ ஆர்டர் பண்ணிங்கன்னா 8 புக்ஸ் வந்து ஃப்ரீ ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது எத்தனை செட்டு உங்களுக்கு வந்து 8 புக்ஸ் வந்து ஒரு செட்டு வேணுமா 2 செட்டு வேணுமா அதையும் நீங்கள் வந்து ஃப்ரீ ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, சயின்ஸ் வந்து அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு செட்னா ஒரு செட்டு போட்டு நீங்கள் உங்களுடைய நேமும் அதே போல் ஃபோன் நம்பர்லாம் முன்னாடியே கொடுத்துட்டீங்க. இப்போ உங்களுடைய டோர் நம்பர், ஸ்ட்ரீட் அட்ரஸ், அப்புறம் உங்களுடைய சிட்டி, டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு அதை மட்டும் போட்டிங்கன்னா போதும். உங்களுடைய பேர் அதே போல் ஃபோன் நம்பர் திரும்ப போட வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்கனவே கொடுத்துட்டீங்க இல்லையா. மீதி என்ன இருக்குது அதை மட்டும் போடுங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் அட்ரஸ், அதே போல் உங்களுடைய சிட்டி, டிஸ்ட்ரிக்ட் மட்டும் பண்ணுங்கள். அதை மட்டும் இங்கே ஃபில் பண்ணுங்கள். சரிங்களா. ஸ்ட்ரீட் அட்ரஸ்னால் உங்களுடைய டோர் நம்பர் 105 சில 102/4. ஓகே, ஸோ அப்படின்னா அதை கொடுத்துட்டு அதே போல் உங்களுக்கு வந்து எந்த ஸ்ட்ரீட்டு, இப்போ வந்து ராமானுஜ நகர். ஓகே, ஸோ இது வந்து அப்புறம் கோயம்புத்தூர் உங்களுடைய அட்ரஸ் எதுக்கு வருமோ அதுக்கு நீங்கள் கொடுத்துட்டு பின்கோடு 641015. ஓகே, இது மட்டும் நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஏற்கனவே நேமும் ஃபோன் நம்பரும் முன்னாடியே இங்கே ஃபில் பண்ணிடுவீங்க இல்லையா, அதனால் அதுவே போதும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ ஒரு 1500 பே பண்ணுறீங்கன்னா 1500 அந்த புக்குக்கான என்ன ப்ரைஸ் இருக்கோ அதை பே பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் என்ன மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து பண்ணுறீங்க, ஐஎம்பிஎஸ்ஸா, பேங்க் ட்ரான்ஸ்ஃபராக, கூகுள் பேனா கூகுள் பே கொடுத்துட்டு ஸோ அதுக்கான ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வரும் இல்லையா, அதை அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிட்டு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் தெரிவிச்சுட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும். இது ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும். வெப்சைட் ஆர்டர் பண்ணுறவங்க டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், என்ன புக்கு வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஆட் டு கார்ட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஓகே சார் ஏற்கனவே புக்ஸ் வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, ஷாப் வெப்சைட். ஸோ இந்த பேஜுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன புக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குதா. ஜஸ்ட் ஆட் டு கார்ட் என்ன புக் வேணுமோ செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை பண்டிலாக இருக்கும், 8 புக்ஸுன்னு இருக்கும், 5 புக்குன்னு இருக்கும், 3 புக்குன்னு இருக்கும் இங்கிலீஷ் மீடியத்தில். அதை செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வந்து 5 புக்ஸு, செட் ஆஃப் 5 புக்ஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் 8 புக்ஸும் சேர்ந்து ஒரே இதாக இருக்கும். இதை ஆர்டர் பண்ணுங்கள். தனித்தனியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட் டு கார்ட் இருக்கா, வியூ கார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வியூ கார்ட் பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ இங்கே வருவீங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன ப்ரைஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். உங்களோட அட்ரஸ்லாம் வந்து கேட்கும். ப்ரொசீட் செக் அவுட் கொடுத்துட்டு பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் பண்ணலாம். உங்கள் அட்ரஸ்லாம் கொடுத்துட்டு ஆன்லைனில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ். ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருப்போம் டெமோ, அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இல்லை வேறு ஏதாவது புக்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பயாலஜி வேணும், கெமிஸ்ட்ரி வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஆட் பண்ணுங்கள். ஏதாவது குவான்டிட்டி மாற்றணுன்னா இங்கே மாற்றிக்கலாம். ஓகே, வியூ கார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வியூ கார்ட் போயிடும். செக் அவுட் கொடுத்தீங்கன்னா செக் அவுட் பேஜுக்கு போகும். இல்லை வேறு ஏதாவது புக்ஸ் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்துட்டு உங்களுடைய ப்ரைஸ் என்ன, ஓகே இது கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்துட்டு செக் அவுட் கொடுத்துட்டு இங்கேயே பேமெண்ட் பண்ணிங்கன்னா இமெயிலில் உங்களுக்கு இமீடியட்டாக ஒரு மெயில் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க, உங்கள் புக்ஸ் வந்து ரிசீவ், அதாவது உங்கள் ஆர்டர் வந்து ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஒரு அப்டேட் வந்துடும். அவ்வளோதான், அதுதான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன். பட் ஃபார்மில் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் தனியாக தான் மெயில் பண்ணுவோம். ஸோ அது மெயில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம், ஹாலிடேஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ணுறோம். அதனால் நீங்கள் வந்து பதற்றம் அடைய வேண்டாம். கண்டிப்பாக உங்கள் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும். ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி உங்களுடைய பேமெண்ட்டுக்கான யூபிஐ ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஓகே, நாங்கள் வந்து செக் பண்ணி அப்டேட் பண்ணிக்குவோம். சரிங்களா. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த தகவலை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. புக்ஸ் ஆர்டர் பண்ணுறவங்க
முன்னாடியே நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த அப்டேட். இந்த ஃபார்மில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.